வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீஸ் பன்னீர் புலாவ் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இது ரொம்ப ஈஸியா 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீஸ் பன்னீர் புலாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியும் பன்னீரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை பொன்னிறமா வறுத்துக்கோங்க. முந்திரி வறுத்துச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாக்கெட் பன்னீரை பொடியா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நெய்யில பொரிச்சிடலாம். பன்னீர் இது மாதிரி பொரிச்சு போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. பன்னீர் இது மாதிரி பொன்னிறமா நல்லா இந்த மாதிரி கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம இப்போ குக்கரை வச்சுட்டு தாளிச்சிடலாம். புலாவுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஆனியனை இந்த மாதிரி நீல வாணிக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். புலாவுக்கு ஆனியன் ரொம்ப பொன்னிறமா வரணும்னு தேவையில்லை. ஒரு பாதி வதமா போடுறோம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் நீளம் வச்சு கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பச்சை பட்டாணி காய் வாங்கி நான் உரிச்சு வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இது. பட்டாணி போட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்படி எடுத்து வச்சிருக்க பன்னீர் இதில் சேர்த்துடலாம். முந்திரி இதில் சேர்த்துலாம். இதெல்லாம் சேர்த்து கிண்டிடுங்க. இதில் உப்பு போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நான் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டு இதையும் வதக்கிடலாம். நல்லா அரிசி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இது 1/2 கப்பு தேங்காய் பால். தேங்காய் பால் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமே செய்யலாம். நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் ஊற்றலைன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும் புலாவுக்கு. இதில் நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாதமும் நல்லா உதிரியாக நல்லா கிடைக்கும். இது 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டு 2 விசிலுக்கு வச்சு இறக்கிடலாம். இப்போ இது 2 விசில் அடங்கிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம். நல்லா உதிரியாக வந்துடுச்சு. லேசாக அப்படி கிண்டி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கிண்டிடாதீங்க. மெதுவாக அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்து அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுருந்தா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம், பவுலுக்கு மாற்றிடலாம்.
நம்மளோட பீஸ் பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு பாக்ஸ் கட்டி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியான புலாவ் இது. ரெண்டே இதுதான், பட்டாணியும் பன்னீர் மட்டும்தான். உங்களுக்கு காலையில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த புலாவ் வந்து. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.